ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். விசுவாச வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 23ஆம் நாள், கிழமை திங்கட்கிழமை, நட்சத்திரம் கார்த்திகை, சந்திராஷ்டமம் சித்திரை, யோகம் வர்ண யோகம், நித்திய யோகம் திருதி, தேய்பிரை திதி திரையோதசி, கரணம் பனிசை, வாரசூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: சிதம்பரம் ஆவுடையார் கோயிலில் ஸ்ரீ சிவபெருமான் உற்சவம் ஆரம்பம். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் தங்கமயில் வாகனத்தில் புறப்பாடு. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலாபிஷேகம். திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெப்ப உற்சவம். திருநெல்வேலி செப்பறையில் சிவபெருமான் ஆணி உற்சவம் ஆரம்பம். இன்றைய வரதாதி விசேஷங்கள்: பிரதோஷம், மாத சிவராத்திரி, கார்த்திகை விரதம். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்கு அனுகூலமும் ஆதரவும் உண்டாகும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்கள் உறவினர்கள் நண்பர்களைப் போல் உங்களிடம் பழகுவார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் சிறிது கண்டிப்பும் கண்காணிப்பையும் செய்வது நல்லது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். ரிஷபம். புதிய சிந்தனை அதிகரிக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் தனவரவு உண்டாகும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பேச்சில் கண்டிப்பும் அதிகாரத்தையும் சிறிது குறைத்தால் குடும்பத்தில் நன்றாக இருக்கும். நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு மாற்றங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார். மிதுனம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் இந்த நாள் எளிதாக கடந்து செல்லலாம். உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். ஆளுமை திறமை வெளிப்படும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். உங்களை தேடி வருவார்கள். அவர்களுக்கு தேவையானதை செய்து அவர்களை மகிழ்விப்பீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பயணங்களை வெற்றிகரமாக செய்து முடித்து லாபத்தை பெறுவீர்கள். தொழிலில் புகழ் பாராட்டு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கடகம். இன்று உங்களுடைய சிந்தனையெல்லாம் லாபத்தை பெருக்குவதும் வருமானத்தை அதிகரிப்பதிலே இருக்கும். அதற்கேற்ற அலைச்சல்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் அலைச்சல்கள் இருப்பதால் அதை இன்று ஒத்திப்படவும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் காலவரையங்களையும் சந்திக்க நேரிடும். நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பேச்சில் உஷ்ணத்தை குறைத்தால் இதையெல்லாம் தவிர்க்கலாம். பிரச்சனைகள் தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். தொழிலில் செல்வாக்கு உயரும். புகழ் பாராட்டு கிடைக்கும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதுவும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அதிக ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள். சிம்மம். தொழிலில் புதிய புதிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். அரசு இனங்கள், அரசு உதவிகள் எளிதில் கிடைக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். நண்பர்களால் சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு அடிக்கடி முன்கோபம் வரும். அதை தவிர்த்து கொள்வது நல்லது. பயணங்களை விரும்பி செய்வீர்கள். அதனால் லாபமும் இது உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கன்னி. இன்று உங்கள் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய புதிய சிந்தனைகள் தோன்றி வெற்றிகளை கொடுக்கும். தொழிலில் புகழ் பாராட்டு கிடைக்கும். ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி தரும். நண்பர்களால் வளர்ச்சி, ஒப்பந்தங்களால் லாபம். சகோதரன் அலைச்சல், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். துலாம்.
எதிர்ப்புகள் விலகும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு தருவார்கள். தலைமை பண்பு உங்களை தேடி வரும். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை நிறைய வெளிப்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை பெண்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். தொழிலில் சில பணி சுமை ஏற்பட்டாலும் அதை சுகமாக ஏற்றுக்கொள்வீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் புகழும் பாராட்டும் கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். விருச்சிகம். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை நீங்கள் நடத்தினாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். விமர்சனங்களை சந்திக்க நேரிடும். அதையெல்லாம் புறந்தள்ளி வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுடைய வெற்றிக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாட்டில் சில வித்தியாசங்கள் காண்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. தொழிலில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டால் அதையெல்லாம் வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் விரும்பிய இலக்குகளை அடைவீர்கள். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தால் அவரோடு பழகுவதில் கவனமும் கண்ணியமும் தேவை. புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். தனுசு. இன்று உங்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலும் அதையெல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் எளிதாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் மாற்றங்கள் செய்து வெற்றி பெறுவீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். குழந்தைகளின் திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு மன உறுத்தலை ஏற்படும். அவருடன் பொறாமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் உங்கள் திட்டங்கள் நன்றாக வெளிவரும். பயணங்களில் அடிக்கடி மாற்றங்களை செய்வீர்கள். உங்கள் விருப்பங்களும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். ஒரு இலக்கில்லாத பயணமாக இருக்கும். வாழ்க்கை துணை ஆளுமை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அவரை அனுசரித்து செல்லவும். மகரம். குடும்பத்தின் சில மறைமுக தலையீடுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரலாம். அவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் சிறு மாற்றங்களை செய்து வெற்றி காண முயல்வீர்கள். பெண்கள் உங்களுக்கு திட்டங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பங்கள் அடிக்கடி மாறுவதால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும். எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அறிமுகமாகும். புதிய கூட்டாளிகள், புதிய கூட்டுத் தொழில்கள் அறிமுகமாகும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். கும்பம். எனக்கு அனாவசியமாக அடுத்தவர் விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு, மாற்றங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அவருடைய அனுபவமிக்க வார்த்தைகளை கேட்டு நடப்பது நல்லது. அரசு விஷயங்கள், அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் இறுதியில் ஒரு சுமூகமான சூழலை ஏற்றுவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மீனம். இன்று உங்கள் முயற்சிகள், மாற்றங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏனால் உங்களுக்கு ஒரு இலக்கு இல்லாமல் அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். அதற்கு தெளிவான திட்டங்கள் இருந்தால் இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். குழந்தைகள் திட்டமிட்டு செயல்படுவதால் மகிழ்ச்சியை அளிப்பார்கள். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். தனவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா விஷயங்களையும், செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருள்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மவழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.